ஹாய், வெல்கம் டு நாட்டுக்கல்லாட்டா. என்ன பார்க்க போகிறோம்டா, சிக்கன் வாண்டான் சைனீஸ் டிஷ். இது இஃப்தாருக்கு நல்ல ஒரு ரெசிபி. இதை வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுங்கிறத நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. வாண்டான் சீட் இல்லாமல் நம்ம ரோல் ஷீட்டில் இதை செய்யலாம். ஸ்ப்ரிங் ரோல் சீட், முட்டை 1, ஃபில்லிங்க்கு நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. குடமிளகாய் பாதி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. அரைக்க தான் போகிறோம். புதினா மல்லி இலை 1/4 கப், வெங்காயம் 1, அதையும் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 1, சிக்கன் ஸ்டாக் க்யூப் 1, சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், உப்பு பாதி உப்பு சேர்த்து போடுறதுனால அதில் உப்பு இருக்கும். மிக்சியில் முதல்ல ஃபஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். அடுத்து புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து சிக்கன் ஸ்டாக் க்யூபை நல்லா இப்படி ஒடிச்சு நசுக்கி போடுங்க. அடுத்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொரண்டு அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சிக்கோங்க. இதை உடச்சி அடித்து வச்சுக்கோங்க. ரோல் சீட்டில் நம்ம 4 வாண்டன் செய்யலாம். அதுக்கு நல்லா மடித்து இன்னொரு புறமும் மடித்து 4 ஸ்கொயர்ஸாக வெட்டிக்கோங்க. ஒரு ஸ்கொயரில் ஒரு கார்னர் பக்கமாக நம்ம ஃபில்லிங்கை வச்சுட்டு 4 சைட்ஸ்லேயும் நம்ம முட்டையை தடவ போகிறோம். அடித்து வச்ச முட்டையை நம்ம தடவுறோம் பாருங்கள். இந்த பாதி முக்கோணமாக நம்ம மடித்து முட்டையை தடவுன இடத்த நல்லா சீல் பண்ணிக்கோங்க. விரலை வச்சு ஒரு முக்கோணம் மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் நடுவுக்குள்ளே ஒரு விரலை வச்சு கொஞ்சம் பள்ளமாக்கி 2 கார்னர்லேயும் நம்ம முட்டை தடவி அதை இப்படி வாண்டன் ஷேப்பில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா ஒட்டிக்கோங்க. இதுதான் வாண்டன். இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்படி எல்லா வாண்டனையும் செஞ்சு நம்ம
எண்ணெயில் இப்போ பொரிக்க போகிறோம் பாருங்கள். மீடியம் லோ ஃப்ளேமில் நிதானமாக பொரிச்சு எடுங்க. நம்ம ஸ்டைலில் இந்த சிக்கன் வாண்டானை இந்த இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.